நம்முடைய அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனை, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வசனங்கள் மகிமையாய் வெளிப்படும்படி, நீர் மகிமைப்படும்படி உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் கொடுக்கப்படும் பொழுது அடியார்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகத்துவங்களை எங்கள் இருதய பலகைகளில் எழுதி அது மாறாமல் இருக்கும்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. நம்ம அப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன், நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர் நம்முடைய தகப்பன். எடுத்துக்கோங்க, சங்கீதம் 63 வாசிக்க வேண்டாம், கவனிங்க. இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது முதல் 4 வசனங்கள் தாவீது ராஜா சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, தேவனே, நான் உம் மீது வாஞ்சையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 5 முதல் 8 வரை நாம் வசனங்களை தியானிக்கும் பொழுது தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாரு, தேவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீர் மாத்திரம் எனக்கு சந்தோஷம். யூ ஆர் அலோன் மை ஹாப்பினஸ். 9 முதல் 11 வசனங்கள் வரை நீங்க தியானிக்கும் பொழுது அவருடைய நாவு ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறது. ஆண்டவரே, தேவனே, நீர் மாத்திரம் என்னுடைய புகலிடம், நீர் மாத்திரம் என்னுடைய புகலிடம். இந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. தேவனே, என் தகப்பனே, அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். அந்த மனுஷனுடைய வாஞ்சையை பாருங்க, அவனுடைய ஆசையை பாருங்க. காலையில் எழுந்த உடனே எனக்கு எந்த வேலையும் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை, உம்முடைய சமூகத்தில் நான் வரணும், உம்முடைய சமூகத்தில் உம்மோடு நான் பேச வேண்டும், அதுவே என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது என்று தேவனை பார்த்தவர் சொல்றாரு. அவரோடு சஞ்சரிக்க, அந்த அதிகாலை வேளையில் தேவனோடு சஞ்சரிக்க அவர் விரும்புகிறாரு. ஒரு இடத்துல வசனம் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து, அந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அப்போ அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த பார்வைக்கு, அந்த தேடலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் என்ன பார்க்கிறார், என்ன நினைக்கிறார்னா, என் பிள்ளைகள் என்ன தேடுவார்களா, என்னுடைய மகன் என்னை தேடுவானா, என்னுடைய மகள் என்னை தேடுவாளா? அப்படி நாம் செய்யும் பொழுது அவருடைய ஆசை என்னன்னா, என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும். அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் வாழ வேண்டிய அவனுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க வேண்டும். என்னுடைய கரம் அவனோடு இருக்கும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன், அவரை தேடுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். அவரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கை மாறும். அநேக நேரங்களில் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா,
என் தகப்பன் என்னை நேசிக்கிறாரா? நம்மையும் அறியாம அவர் மேல உள்ள அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மேல நமக்கு என்ன வருது? சந்தேகம் வருகிறது. இதுதான் விசுவாச போராட்டம் அப்படிங்கிறது. இருதயம் சொல்லுது, எங்க அப்பா என்ன நேசிக்கிறாரு. ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம் வருது? நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்பா நிஜமாகவே என்னை நேசிக்கிறாரா? அந்த ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் இப்ப நான் நினைக்கிறேன், எங்க அப்பா என்ன நேசிக்கலன்னு நினைக்கிறேன், எங்க அப்பா என்ன நேசிக்கல அப்படி நான் நினைக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து, அந்த உடன்படிக்கையை குறித்து நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்ற அர்த்தம். இட்ஸ் a sin, இட்ஸ் a பாவம். அது ஒரு மிகப்பெரிய பாவம். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நாம் மகிமையாக வாழும்படி, இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக மகிமையாக எல்லா செல்வங்களையும் பெற்று வாழும்படி தன்னுடைய மகிமையை இழந்து நாம் வாழும்படி இந்த பூமிக்கு வந்த ஒரு தகப்பன் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லாமா? அப்ப சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் கடல் அலைகளைப் போல காணப்படுகிறது, நிலையற்றதாக காணப்படுகிறது. ஒரு இடத்துல தாவீது ரொம்ப அழகா சொல்லுவாரு, உமது கிருபை, அவருடைய ஆழமான அன்பு. கிருபைக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு அடையாளம் அவருடைய ஆழமான அன்பு. தாவீது ரொம்ப அழகா சொல்லுவாரு, உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலானது அப்படிம்பாரு. பாருங்க, ஆண்டவர் மீது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மனுஷனை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். காரணம் என்னன்னா, இவனை போல வேதாகமத்தில் ஆண்டவரை நேசித்த ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அதனால தான் பாருங்க, காடுகளிலும் வனாந்திரங்களிலும் ஒரு சாதாரண மனுஷன் பாடின பாடல்களை எல்லாம் அவன் மேலே உள்ள அன்புனால, அந்த தாவீது ராஜா மேலே உள்ள அன்புனால நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் அதை வசனங்களாக இந்த பொக்கிஷத்தில் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லாமா? அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் a man after my own heart. இஸ் a man after my own heart. கவனிங்க, உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். உங்க விசுவாசத்தில் நீங்க ஒரு நிலையான தன்மையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஆதாரம், அதற்கு ஒரே அடித்தளம் என்னன்னா, என் அப்பா, என் ஆண்டவர், என் மேய்ப்பன், என் தகப்பன், அவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லாமா? அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்கிற சிந்தை இந்த இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அவரை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நமக்கு சந்தேகம் வரவே வராது. பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, நான் யாருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, நான் அமர்ந்து இருக்கிறது அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற சிந்தை இங்க இருக்குமானால் அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை அமையும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவி சாய்ப்பதாக. அப்ப வசனங்களை நம்ம கேட்கணும். வசனங்களை கேட்கத்தான் நம்முடைய விசுவாசத்துல வளர முடியும். இஃப் யூ லூஸ் ஃபெய்த் on God, அப்பா மேல உள்ள விசுவாசம் உங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் யூ லூஸ் ஃபெய்த், யூ லூஸ் எவ்ரிதிங். விசுவாசம் நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மிடத்தில் உண்டானவில் எல்லாம் நம்மை விட்டு போகும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல் காரியம் பாருங்க,
தாவீதின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, தாவீது வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். இப்ப நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்படி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம், நீர் ஜீவனோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர் என்பதை நம்முடைய நாவு அறிக்கை செய்கிறது. நம்முடைய நாவு அறிக்கை செய்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். அடுத்தல பாருங்க, அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, என் ஆத்துமா, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகள் எங்க பேசப்படுது பாருங்க. அதாவது யூதேயா வனாந்திரம், இந்த மனுஷன் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய சொந்த மகன் அப்சலாம் அவனை கொல்லும்படி வகை தேடி கொண்டிருக்கிறான். இவன் அதை பத்தியெல்லாம் கவலைப்படல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் எப்படி காணப்படும், அவனுடைய இருதயம் எப்படி காணப்படும்? இவன் எதையும் பற்றி கவலைப்படல. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அலையிலே சொல்லாமா? வாசிங்க சங்கீதம் 63:2 வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லாமா? நல்ல கவனிங்க பாருங்க. பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். வனாந்திரத்தில் இருந்து தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கிறான். வனாந்திரத்தில் உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறான். சொல்லிட்டு கொஞ்சம் மேல நம்ம வாசிக்கும் பொழுது அவன் வார்த்தை வெளிப்படுகிறது, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் என்னுடைய கண்கள் கண்டது அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க. இதுதான் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்லவருடைய மகிமையையும் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் ஒருத்தன் பார்க்கிறோம்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. அநேகர் ஆலயத்தில் இருந்து கொண்டு, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு வனாந்திரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அவ்விசுவாசத்தினால. இது ஆவிக்குரிய வீழ்ச்சி, இது ஆவிக்குரிய வீழ்ச்சி. அதான் நான் முதல்ல சொன்னேன். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த 2 மணி நேரம் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது, அதை பொறுத்து தான் அந்த வாரம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும், அந்த வருஷம் முழுவதும் உங்க வாழ்க்கை அமையும். தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லாமா? இவ்வசனம் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்ப நம்ம ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை வரும்னா, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் பொழுது. ஒரு ஆமென் சொல்லாமா? Taste and see the Lord is good. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் அவ்விசுவாசம் நமக்கு வராது. ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறாரு. அந்த விசுவாசல நம்மால நிலைத்து இருக்க முடியும். அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவனே நீர் என் தேவன். இரண்டாவது காரியம் பாருங்க, ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஐ நீட் யுவர் கிரேஸ் சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது அப்படிங்கிறாரு.
என் சரீரத்தில் நீர் ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே, உயிரை கொடுத்திருக்கிறீரே, அதை காட்டிலும் எனக்கு உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை அது ஒரு மேலானதாக காணப்படுகிறது என்று தன்னுடைய நாவினால ஆண்டவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார், ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. நீங்க ஏன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? சந்தேகமே கிடையாது, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. நீங்க எப்படி ஆலயத்துக்கு வந்தீங்க? சந்தேகமே கிடையாது, அப்பா உங்களை நேசிக்கிறார், அவர் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தடவை நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது நானா கிளம்பி வந்துட்டேன் நீங்க நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐ எம் சாரி ஃபார் யூ. உங்களுடைய பலத்தினால நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரல, அவருடைய கிருபையினால உங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வர வாஞ்சையா இருந்தும் வர முடியாதபடி வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? அப்போ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா அப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பழுதற்ற அன்பு, பூரண அன்பு உங்களோடு இருக்கிறபடினால தான் அப்பா இன்னைக்கு உங்களை இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லாமா? நல்ல கவனிங்க. இந்த நாசியில் அப்பா சுவாசத்தை வச்சிருக்கிறாரு. இந்த நாசில சுவாசம் இருக்கும் வரை தான் நமக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய பேங்க் பேலன்ஸு, எல்லா காரியங்களும். இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி திங் இஸ் கான், இல்லையா? நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு ஹிந்து சகோதரனோடு பேசும்பொழுது அவர் அழகாக ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு ஆடு மரிச்சு போச்சுன்னா அதனுடைய விலை மினிமம் 10,000. ஆனால் ஒரு மனிதன் மரித்து போனால் நாட் ஈவன் 1 ரூபி. சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை உணர்ந்து இந்த உலகத்தில், இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று. உடனே அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு சிந்தை, எனக்கு ஒரு காரியம் என்னுடைய சிந்தைக்கு வந்தது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் ஒரு ஆள் இறந்து போனார். அவருடைய சரீரத்தை அந்த சவக்குழியில் இறக்குறாங்க. அப்போ அந்த காரியங்களை செய்ய ஒரு அண்ணன் அங்கே உட்காந்துருக்கிறவர், அவர் வந்திருக்கிறாரு. அப்போது அந்த நெத்தியில் சந்தனம் தடவப்பட்டு ஒரு 1 ரூபி காயின் ஒட்ட வச்சுருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பாடியை இறக்குன பின்னாடி அவர் டக்குன்னு அந்த 1 ரூபாய் எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டார். அப்போ நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இந்த 1 ரூபாய்க்கு இவருக்கு என்ன இவ்வளவு பெரிய ஆசையா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங். அப்போது சில நாட்களுக்கு பின்னாடி அவரை பார்க்கும் பொழுது நான் அவரை கேட்டேன், நானும் என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அண்ணே அந்த பிரேதத்து மேலே வச்சுருந்த 1 ரூபாயை நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் போட்டிங்களா, அது பார்க்க ஒரு மாதிரி தெரியலையா அப்படின்னு. அதுக்கு இல்லை தம்பி, அந்த ஃபியூனரலுக்கு வந்தவங்க, அந்த சுடுகாட்டுக்கு வந்தவங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நீ போகும் பொழுது இந்த 1 ரூபாய் கூட உனக்கு தகுதி இல்லை. ஆனால் நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உன்னுடைய சவமானது இந்த குழிக்குள்ளே இறக்கப்படும் பொழுது அந்த 1 ரூபாயை கூட நம்ம எடுத்துருவோம். அதனால் இந்த பூமியில் நீ வாழும் பொழுது தெய்வத்துக்கு பயந்து வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும்படி தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வருஷமாக இதை செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஒரு செகண்டு அப்பாவினுடைய பார்வை நம்ம மேலே விழலைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? அதனால தான் வேதம் அழகாக பதிவு செய்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அந்த துதி என்கிற வார்த்தை, இப்போ நான் ஆண்டவரை துதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது நான் எதிர்பார்த்த ஆண்டவரை துதிச்சோம்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஏன் என் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஏன் என் கர்த்தரை நான் துதிக்க வேண்டும் என்றால் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் அதற்கு தகுதி அவருக்கு இருக்கிறதுனால அதை நான் அந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக நான் உம்மை துதிக்கிறேன்.
நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கவில்லை. அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை என்னுடைய இருதயம் அறிந்திருக்கிறது ஆண்டவரே, அதற்காக தான் உம்மை நான் துதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியை என் இருதயத்துக்குள்ள வைத்து அனுப்பும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு காரியத்தை சொல்ல நீங்க ஆச்சரியப்படாதீங்க. I tell you something, don't get surprised. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எங்க அப்பா எடுத்த நேரம் just 24 hours, வெறும் 24 மணி நேரம், just 24 hours. அவர்களை வெளியே கொண்டு வந்த பின்னாடி, அந்த எகிப்து தேசத்தை விட்டு கொண்டு வந்த பின்னாடி, அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அந்த எகிப்து தேசத்தை தூக்கி வெளியே போடுவதற்கு எங்க அப்பா எடுத்துக்கொண்ட நேரம் 40 வருடங்கள். 40 வருடங்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் அடைந்து விட்டோம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இன்னும் நம்மள அநேகருடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள இன்னும் எகிப்து அங்கதான் இருக்கு. சிலருக்கு என்ன தெரியுமா? எகிப்து வேணும், ஆண்டவர் வேணும். எகிப்துக்கு இன்னொரு அர்த்தம் இந்த உலகம். ஆண்டவரும் வேணும், அப்பா நீங்களும் வேணும், இந்த உலகமும் வேணும். இட்ஸ் நாட் பாசிபிள். ஆண்டவர் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்க மாட்டாரு. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்திற்கு, அந்த பரிசுத்தமுள்ள இடத்திற்கு கொண்டு போவதற்கு நம்முடைய தகப்பன் எடுத்துக்கொண்ட நாட்கள் 40 வருடங்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள், நன்றி கெட்டவர்களாக. they were ungrateful people. ஆண்டவர் செய்தது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. பாருங்க, சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன், சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள், இந்த டைவர்ஸ், அந்த மாதிரியான காரியங்கள், அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதில் அநேகர் கிறிஸ்தவர்களாம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்போம், ஆண்டவரோடு சஞ்சரிப்போம். சில நேரங்களில் தேவனுடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியல. காரணம் என்னென்னா, இந்த உலகத்தினுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உங்களுடைய அன்பு இந்த உலகத்து மேலே இருக்கணும்னா அப்பாவினுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. யூ cannot listen. உங்களுக்கு தெரியுமா, சாலமன் ராஜாவை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலகட்டம் வரை சாலமன் ராஜாக்கு ஆண்டவர்னா உயிர். அதே சாலமன் ராஜா அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகும் பொழுது, அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாடி போன பொழுது, ஆண்டவர் நிஜமாகவே அவனை கூப்பிடுகிறாரு. ஆண்டவர் நிஜமாகவே சாலமன் ராஜாவை கூப்பிடுறாரு. அப்பாவினுடைய சத்தம் அவனுக்கு கேட்கல. மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, அப்பாவை நீங்க மறந்தீங்கன்னா அவர் உங்களை மறந்து விடுவார். அப்பாவை நீங்க விட்டு விலகி போனீங்கன்னா அவரும் உங்களை விட்டு விலகி போவார். If you forget him, he will forget you forever. உங்களை மறக்கும் பொழுது உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை மறப்பார், உங்கள் பிள்ளைகளை மறப்பார், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மறப்பார். தேவனை விட்டு விலகி போவதற மாதிரி ஒரு ஆபத்தான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, சாதாரணமாக நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம். அவசரமாக சில சமயம் வாசிக்கிறவர்களை நான் கவனிச்சிருக்கிறேன். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வேதாகமத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் அவசரமாக வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை தியானிக்க வேண்டும். அதற்கு சரியான நேரம் காலை. அதிகாலையில் எந்திரிச்சு நான் எப்போவுமே சொல்லுவேன், 1 மணி நேரம் நீங்கள் அப்பாவுக்கு கொடுங்க, மீதி 23 hours எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். 23 hours உங்களுடைய எல்லா வேலைகளையும் அவரே செய்வார். நீங்கள் வேதாகமத்தை அவசரமாக வாசிக்கும் பொழுது பிசாசை உங்களை பார்த்து சிரிப்பான். காரணம் என்னென்னா, he knows Bible better than us. நம்மை விட
பிசாசுக்கு பைபிளை குறித்த ஆழமான ஒரு ஞானம் உண்டு, அறிவு உண்டு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது அப்பாவினுடைய சத்தத்தை கேட்க முடியும். காரணம் என்னன்னா, நீங்க வாசிக்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அதற்கான வழியை உருவாக்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாருமே எல்லா சீஷர்களையும் ஏசப்பா நேசிச்சாரு, எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா சீஷர்களையும் அப்பாவுக்கு பிடிக்கும். ஆனா பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அந்த தகப்பன் இயேசுவினுடைய மார்பில் சாயக்கூடியவனாக காணப்பட்டான். அப்பாவுக்கு எல்லா சீஷர்களையும் பிடிக்கும். ஆனா ஒரு மனுஷன் மாத்திரம் ஏசப்பாவினுடைய இருதயத்தையே அறிந்து வச்சிருந்தான். அதனாலதான் அவன் மேல ஆண்டவர் வச்சிருந்த அன்பு வித்தியாசமாக காணப்பட்டது இல்லையா? எப்படி அந்த அன்பு வித்தியாசமாக காணப்பட்டது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற பொக்கிஷத்தையே, அந்த பரலோகத்தினுடைய ரகசியங்கள், திட்டங்களை அந்த மனுஷனுக்கு கொடுத்து, நீ இதை எழுது என்று ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, அந்த ஒரு மனுஷனாக அந்த யோவானை போல நம்ம மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அந்த யோவானை போல நாம் மாற வேண்டும். பாருங்க, எல்லாவற்றிலுமே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் வசனத்திற்கு பயப்பட வேண்டும். வசனம் தான் எல்லாம். ஆலயத்துக்கு வர்றோம், நல்லது. காணிக்கை கொடுக்கிறோம், நல்லது. எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்கிறோம், நல்லது. அப்போ சந்தோஷப்படுவார். ஆனால் பரலோகத்துக்கு போகணும், வசனம் வேணும். இஃப் யூ வாண்ட் டு கோ டு த கிங்டம் ஆஃப் ஹெவன், யூ நீட் வேர்ட்ஸ், காட்ஸ் வேர்ட்ஸ் ரிட்டன் ஹியர். இங்கே வசனங்கள் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிச்சயமாக போக முடியும். வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ சத்தியம் உங்களை எதிலிருந்து விடுதலையாக்கும்? இது உலகத்திலிருந்து, இது பாவமான உலகத்தில் இருந்து. எப்போ சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்? சத்தியத்தை அறியும் பொழுது. பாருங்க, இன்னைக்கு கூட தேவனுடைய வார்த்தை இவ்வாறு வெளிப்படுகிறது. எவர்களுக்கு? நமக்கு. என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்களுக்கு என் மகத்துவங்களை எழுதி கொடுத்து, அவர்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தேவனுடைய வசனங்கள் நமக்கு அந்நிய காரியமாக நமக்கு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ நீட் நாட் டெல் யூ. ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொன்னது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை அப்படியே நான் சொல்றேன் பாருங்க. புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், நம்ம அப்பாவினுடைய அந்த வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இது எல்லாம் மாறும். புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும். ஆனா அவர் நமக்கு கொடுத்த அந்த வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். வார்த்தைகளால உங்க வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, இயேசு என்கிற அந்த அடிப்பாறையின் மேல் உங்க வாழ்க்கை, அதை அடித்தளமாக, அஸ்திபாரமாக உங்க வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, எந்த புயல் அடித்தாலும் சரிதான், எந்த மழை வந்தாலும் சரிதான், அதற்கு எந்த சேதமும் வராது. காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கை வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவதாக, நல்ல கவனிங்க, மூன்றாவதாக தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவை திருப்தியாக்கும். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவை திருப்தியாக்கும். நீங்க யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஆனால் சொல்ற ஒரு காரியத்தை, இந்த ஆத்துமாவை இந்த உலகத்தில் உள்ள எதுவும் திருப்திப்படுத்தாது. இந்த ஆத்துமாவை
இந்த ஆத்துமா தேவனுக்குரியது, நம்ம அப்பாவுக்குரியது. இந்த ஆத்துமாவை இந்த உலகத்துல எதுவுமே திருப்திப்படுத்தாது. தேவனுடைய வசனங்கள் மாத்திரம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய வசனங்கள் மாத்திரம் தான். வாசிங்க சங்கீதம் 63:8 வாசிங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. சிஸ்டர் இன்னொரு வாட்டி வாசிங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. போதுங்க, பாருங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ரொம்ப அழகா சொல்லுவாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் அப்படிம்பாரு. அது அதிகாரத்தோடு அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, இந்த ஆத்துமாவுக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு என் தகப்பன் விலை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறதுனால தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த விலை மதிக்க முடியாத இரத்தத்தை குறித்து நமக்கு டெய்லி ஒரு ஞாபகம் நமக்கு வரணும். நம்ம அந்த பலிபீடத்தில் ஆண்டவரே உம்முடைய நீ இரத்தத்தை சிந்ததுனால தான், உம்முடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த மகிமையுள்ள ஸ்தலத்தில் என்னால் உட்கார முடிகிறது. என்ற சிந்தை நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம வரணும். எப்போ நம்ம சிலுவை நோக்கி பார்க்குறோமோ அது நம்முடைய இருதயத்தை உடைக்க வேண்டும். அப்படி உடைச்சா தான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோம் என்று அர்த்தம். அப்பதான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? நான் என்னுடையவன் அல்ல. அந்த சிந்தை நமக்கு வரும். நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள். அந்த சிந்தை வருதுனாலே என்ன அர்த்தம்னா, இந்த இருதயம், இந்த சின்ன இருதயம் அந்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து பெருமைப்பட ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடையது. ஆமென். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடையது. என்னைக்கு அவர் பேச்சை கேட்கலையோ எப்பனாலும் அதை எடுத்துக்கொள்வார் இல்லையா? இந்த பாலை எடுத்துக்கோங்க. அந்த பால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். இட் வில் கெட் ஸ்பாயில்டு வெரி ஃபாஸ்ட். ஆனால் நமக்கே தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, அந்த பாலுக்குள்ள இருக்கக்கூடிய நெய் ஒரு நாளும் கெட்டு போகாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த சரீரம் ஒரு நாள் கெட்டு போகும். இந்த சரீரம் ஒரு நாள் கெட்டு போகும். ஆனா இந்த சரீரத்திற்குள்ள இருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத ஆத்துமா ஒரு நாளும் கெட்டு போகாது. நாம் மரிக்கிறோம் என்றால் இந்த சரீரம் சுடுகாட்டுக்கு போகும். எந்த இடத்துலேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போகும். ஆனால் இந்த ஆத்துமாவை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். நம்ம மரிக்கும் பொழுது இந்த ஆத்துமா அந்த அன்பு தகப்பனுடைய கரங்களுக்குள் செல்ல வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லாமா? இந்த ஆத்துமாவை நாம் பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய ஆத்துமா அல்ல, இது நம்முடைய ஆத்துமா அல்ல, அவர் கொடுத்தது. தேவன் கொடுத்த ஆத்துமா அவரிடத்தில் திரும்பி பழுதற்றதாக செல்லும்படி இந்த ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை திருப்தியாக்கும், இந்த ஆத்துமாவை திருப்தியாக்கும். இந்த ஆத்துமாவை அழிந்து போகாதபடி பார்ப்பதற்கு நீர் எனக்கு கிருபைகளை தாரும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க. ஷேக்ஸ்பியரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேக்ஸ்பியர்னாலே வித்தவுட் ஷேக்ஸ்பியர் தெர் இஸ் நோ இங்கிலீஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு நாள் இவர் நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. அந்த குளிர் பிரதேசத்தில் இவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவருடைய கால்களில் ஷூ இல்லை. அப்போ நினைக்கிறாரு, நம்ம இவ்வளவு புகழ்ச்சியோடு இருக்கிறோமே, காலில் அணிவதற்கு எனக்கு ஷூ இல்லையே என்று ஆண்டவரை பார்த்து அழுதாரு. ஆண்டவரை பார்த்து அவர் ரொம்ப அழுறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வாராரு. நல்ல கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வாராரு. 4 ரோடுகள் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு வாலிப தம்பி சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறான்.
அவனுடைய முகத்தை பார்க்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அவன் இயேசுவை பேசிக்கொண்டிருக்கிறான். he is talking Jesus Christ. இயேசுவை பேசிக்கொண்டிருக்கிறான். அப்படியே அவரை பார்க்கும் பொழுது, அந்த சகோதரனை பார்க்கும் பொழுது, அந்த சகோதரனுடைய காலை பார்க்கிறாரு. 2 கால்களும் இல்லை, ஒரு வீல் சேர்ல அமர்ந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய வருகையை குறித்து, ஏசப்பாவினுடைய வருகையை குறித்து முகத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாம மகிழ்ச்சியோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே இந்த ஷேக்ஸ்பியருக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு. கண்ணை தொடச்சிக்கிட்டாராம், ரொம்ப ஃபீல் பண்ணாராம். நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, இந்த நாள் வரை எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லையா? எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள். கொஞ்சம் தான் நம்ம கேட்டு தந்திருப்பாரு, அநேக காரியங்கள் நம்ம கேட்காமையே நம்ம ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனால் எது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அதற்காக நம்ம போராடி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். அவர்கிட்ட கேட்குறோம், திரும்ப திரும்ப நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் எப்படி வேதனைப்படுகிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பரமண்டல ஜெபம் சொல்கிறோம். பரமண்டல ஜெபம் சொல்லும் பொழுது எப்படி ஜெபம் சொல்கிறோம் பாருங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதற்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இந்த நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரியான வசனங்களை நீர் பரலோகத்தில் வச்சிருக்கிறீரு, அந்த வசனங்களை மாத்திரம் எனக்கு தாரும். அந்த வசனங்களை நான் விசுவாசத்தோடு வாங்கி என் இருதயத்துக்குள்ள நான் வச்சிட்டோம்னா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அதுதான் அர்த்தம். சரி, அதை மேலோட்டமாக நம்ம அர்த்தம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு எது தேவையோ அதை மாத்திரம் தாரும். அதை தாண்டி நான் ஏதாவது என் இஷ்டப்படி நான் ஒருவேளை உம்முடைய சமூகத்தில் நான் கேட்டேன்னா அதை நீர் எனக்கு தராதையும், ஒருவேளை அது தந்தா கூட அது எனக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. அப்ப நமக்கு என்ன தேவைப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் வசனத்தை மாத்திரம் நம்ம வாங்கினா போதும். அந்த வசனம், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய தேவைகளை 100% சந்திக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் தாவீது சொல்றார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. இந்த மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறார், ஆத்துமா தூங்கவில்லை. ஆத்துமா, தாவீதினுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது. he is sleeping but his soul is awake, all awake. பாருங்க, என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் பொழுது, தூங்கும்போது கூட ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த மனுஷன். அப்படி நினைக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை பாருங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகிறது அப்படிங்கிறாரு. என் ஆத்துமா திருப்தி ஆகிறது. திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உணவை நீங்க சாப்பிட்றீங்க, உங்க சரீரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? நீங்க விரும்புகிற உணவை நீங்க விரும்புகிற இடத்துல போய் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சரீரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி தேவ பிரசன்னத்தில் நம்ம வாழும் பொழுது, தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் பொழுது, நம்முடைய கவனம் எல்லாம் அந்த அன்பு தகப்பன் இயேசுவின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும். ஒரு ஆமென் சொல்லாமா? அதான் முதலே நான் சொன்னேன், வசனங்கள் மாத்திரம்தான் இந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்தும். வசனங்கள் மாத்திரம்தான் இந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்தும். பாருங்க, அதே தாவீது சொல்றாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி. அவர் பேசுற அந்த வார்த்தைகளை பாருங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படிங்கிறாரு. தூங்குவதற்கு முன்பாக தாவீது நினைக்கிறாரு,
நான் 4 மணிக்கு எழுந்து என்னுடைய தகப்பனுடைய பாதத்தில் நான் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் நான் உட்காரணும், அவரோடு நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறாரு. 2 மணிக்கு ஆத்துமா சொல்லுது, தாவீது நீ தூங்கினது போதும், நீ என்ன பண்ணணும், எழுந்து தேவனுடைய சமூகத்துக்கு போ அப்படிங்குது. நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கிறேன். இந்த ஆண்டவரோடு எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு சஞ்சரிக்கக்கூடிய பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, சரீரம் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும், அவங்க வாய் பேசி கொண்டு இருக்கும். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி தகப்பனே. அந்த ஆன்மா பேசிக்கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் ஆண்டவர் மீது ரொம்ப ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்க என்ன அவங்க 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 வாயிலிருந்து என்ன வரும்னா, ஆண்டவரே ஒரு மாதத்திற்கு முன்பாக உம்முடைய சன்னிதானத்துக்கு நான் வந்தேன், ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்தேன், அதற்கு பின்னாடி நான் மறந்து போயிட்டேன், ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த காரியத்துக்கு நீர் பதில் கொடுத்தீரே, நான் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் மறந்து போனேன், அப்பா உமக்கு நன்றி. இதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனோடு எப்பவும் தேவனுடைய சிந்தையாக வாழ்வது. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரு நிலம் ரொம்ப ஒரு நிலம் தண்ணி இல்லாமல் காணப்படுகிறது, வறண்டு காணப்படுகிறது. அப்போ மழை பெய்யும் பொழுது அந்த நிலம் என்ன பண்ணும்னா, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மேலாக தண்ணீரை உறிந்து கொள்ளுமா, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மேலாக தண்ணீரை உறிந்து கொள்ளுமா. அதுபோல நம்முடைய பலனுக்கு மீறி ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். நீங்க உங்க பலன் பாருங்க, வேலைக்கு போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, சரீரம் சோர்வடைகிறது இல்லையா? சரீரம் சோர்வடைந்து விடுகிறது. ஆனா அந்த சரீரத்தையும் பொருட்படுத்தாம எங்க அப்பாவினுடைய சமூகத்துல நான் கொஞ்ச நேரம் உட்கார வேண்டும் என்ற சிந்தையோடு நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, என் பிள்ளை அவன் நேரத்தை ஃபுல்லா எனக்கு தான் ஸ்பெண்ட் பண்றான். அப்பா அவர் என்ன பண்ணுவார்னா, உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்ப்பாரு, உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நீங்க பிளான் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அவர் பிளான் பண்ணுவார். அதனால தான் பாருங்க, தாவீது ரொம்ப அழகா சொல்லுவாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. தேவனை குறித்து, இயேசுவை குறித்த தாகம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க கவலையாக இருந்தியா, நான் கேட்டேன், நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் கவலையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் யாருமே கையை வசத்த மாட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் தெரியும் நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறீங்களா. சிலருடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 1008 பிரச்சனை இருக்கும், அவங்க முகத்தை பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று, ஆண்டவரோடு அவங்க சஞ்சரிக்கணும். என்ன நடந்தாலும் சரிதான், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் கவலையாக இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், பலமான காற்றுக்கும், அந்த புயல்களுக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். அமைதலாயிரு, பீஸ் பி ஸ்டில். உங்கள் வாழ்க்கையில் புயல் மாதிரி காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதை விசுவாசித்து உங்க இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு கவனிங்க, நான் எப்பவுமே இந்த பலிபீடத்தில் பெருமையா சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு தான், எங்க அப்பா சொன்னதுதான். அவர் வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டார்னா nobody can change it. If my father has said, it is said indeed. அப்பா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா விசுவாசத்தோடு எடுத்தீங்க வச்சுட்டு வந்தீங்களா, அது வேலை செய்யும், அது கட்டாயமாக ஒரு அற்புதத்தை செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல கவனிங்க, இப்போ விசுவாசம் வந்துடுச்சு, உங்களுக்கே தெரியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள
உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை என்ற அந்த படகுல அப்பா இருக்கிறாரு. அதையும் மீறி கொஞ்சம் காற்று பலமா அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உங்க படகுல அவர் தூங்கவில்லை, அவர் தூங்கக்கூடிய தெய்வமும் இல்லை, அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, அப்பா காற்று கொஞ்சம் பலமா அடிக்கிறது. அது ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரை குறித்த எத்தனை நாமங்களை நம்ம இந்த இருதயத்தில் வச்சிருக்கிறோம் இல்லையா? இல்லையா? யெகோவா என்ற நாமத்தை உடையவர், யெகோவா ஈரே விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது பரலோகம் பார்த்து கொள்ளும். எல் ரோயி, எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி தரக்கூடிய பர்வதம் இல்லையா? இந்த நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நீங்க உங்க நாவு அறிக்கை இடுகிறது பாருங்க, உங்க நாவு அறிக்கை இடுகிறது. அந்த நாவு அறிக்கை இடுவதை தேவன் பரலோகத்திலிருந்து அதை நிச்சயமாக கனப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. புயல் அடிக்கக்கூடாது நினைக்காதீங்க, புயல் அடிக்கணும். புயல் அடித்தாதான் அந்த அப்பாவினுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். புயல் அடித்தாதான் தேவனுடைய மகிமை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்பா என் கூட இருக்கிறாரு, அதனால் புயல் வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாம் வரட்டும், ஆனால் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் என்னால் ஒரு காரியத்தை இந்த பலிபீடத்திலேருந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் அப்பா உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் படகு நிச்சயமாக ஒரு நாளும் மூழ்காது. ஆமென். ஒரு நாளும் மூழ்காது, ஒரு நாளும். நீங்கள் தனியாக நடக்கல, அவர் உங்களோடு நடக்கிறாரு, அவர் உங்களோடு நடக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கும்போது அவர் உங்களோடு நடக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்கன்னு நீங்கள் கேட்டால் கூட அவர் சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. கடைசியாக 3 காரியங்களை பார்த்தோம். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவனே நீர் என் தேவன், எனக்கு மாத்திரம். 2வது தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். 3வதாக தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவை உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன், அந்த ஆத்துமா ஈடேறும்படி நீர் என்னை ஆசீர்வதியும், திருப்தியாக்கும் என்று ஒப்பு கொடுக்கிறாரு. கடைசியா ஒரு 5 நிமிடங்கள் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இதை என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். அநேக நாளில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வாரங்களாக, நாட்களாக, மாதங்களாக. ஒரு நாளும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். டோன்ட் பி டயர்ட் ஆஃப் ப்ரேயிங். அநேகர் ஜெபம் 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 சோர்வடைந்து நம்ம போகிறோம் இல்லையா? ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது தேவனுடைய நாமத்தை அறிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய நாமத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தமாக மாறிவிடும். தேவனுடைய நாமத்தை அறிந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தமாக மாறிவிடும். ஒரு வசனம் என்னை நிஜமாகவே ஆச்சரியப்படுத்துது. என்ன வசனம்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் கேட்டேனே. இப்போ நீங்களும் உங்களுடைய பதிலும் இப்படித்தான் காணப்படும், ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோமே. அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணினாரு. அவருடைய நாமத்திற்கு ஏற்றார் போல் நம்முடைய ஜெபம் படவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் வரவே வராது.
நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நாமத்தை அறிந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மனுஷியோ இந்த உலகத்தில் முழங்கால் போட்டு அந்த முழங்கால்னால தோத்தவங்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. ஐ ஹவ் நெவர் சீன் இன் மை லைஃப். நீங்கள் உங்களுடைய முழங்கால் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு முடக்கப்படும் பொழுது அதற்கு பதில் 100% ஆண்டவர் தருவார். அப்படியே ஜெபத்தை உபவாசமாக மாற்றிருங்க. நீங்கள் உபவாசமாக மாற்றும் பொழுது அந்த உபவாச ஜெபம், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன பண்ணும்னா ஒரு அற்புதத்தை செய்யும். இட் வில் பிரேக் ஆல் யுவர் அப்ஸ்ட்ரகிள்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா தடைகளையும் அகற்றும். வேதாகமத்தில் நம்மை போல பாடுள்ளவர்கள் உண்டு. நீங்கள் மோசே எடுத்துக்கோங்க. 40 நாட்கள் 40 டேஸ் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாரு. அவர் அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு வரும் பொழுது ஆண்டவர் அவரை சும்மாவே அனுப்பல. அவருடைய மகிமையை கொடுத்து அந்த 10 கட்டளைகளுடைய வெளிப்பாட்டை கொடுத்து அந்த மோசையை அனுப்புறாரு இல்லையா? அதே மாதிரி அன்னால நீங்க எடுத்துக்கோங்க. 41 நாட்கள் ஜெபிக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ஜெபமாக மாறுகிறது. வேதம் பதிவு செய்கிறது, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்னா, நீங்க அழும் பொழுது ஆண்டவர் உங்களை தாண்டி போகவே முடியாது. நீங்க அழும் பொழுது தேவன் அதை அவரால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. அவருடைய நோக்கமே நீங்களா இருக்கும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் அழும் பொழுது அவரால் தாங்கிக்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை சொல்றேன், நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பெத்தேனியா கிராமத்தில் இயேசுப்பா நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். லாசரு மரித்து போனான். எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பா மதம் ரொம்ப சைலண்டா இருக்கிறார், ரொம்ப காமா இருக்கிறாரு. அவருக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அதே லாசருவை அவருடைய ஒரு வார்த்தையினால வெளியே கொண்டு வர போகிறார். அந்த சர்வ வல்லவருக்கு தெரியும், அந்த ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சூழ்நிலை மாறுகிறது பாருங்க. எப்போ மரியாள் ஓடி அந்த அன்பு தகப்பனுடைய காலில் விழுகிறாளோ, அவரை தொழுது கொள்கிறாளோ, அந்த இருதயத்தை பார்த்த உடனே, அந்த மரியாளுடைய வேதனையை பார்த்த உடனே, அந்த இருதயத்தினுடைய வலியை பார்த்த உடனே அப்பாவால தாங்க முடியல. வேதம் பதிவு செய்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப என்ன நீங்க தெரிந்து கொள்கிறீர்கள்? நீங்க அழும் பொழுது உங்களுடைய அழுகை தேவனை அசைக்கும். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே மரியாளுடைய அழுகையை பார்த்த உடனே அவர் எதுவுமே பேசல. நீங்க அந்த வேதத்தை தியானிச்சு பாருங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறாரு. அவனை எங்கே வைத்தீர்கள்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லாரு, லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தையினுடைய மகத்துவம், மகிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அழுதுட்டிங்கன்னா அப்பா அதை தாங்கிக்கவே மாட்டார். பதில் கட்டாயமாக வரும். ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை, என் நாமத்தில் இன்றைக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு செய்வேன் அப்படிங்கிறாரு. சத்தமா ஒரே ஒரு அல்லேலூயா கடைசியா சொல்லுங்க. அவர் பதில் தரும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.